வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல ஜேஇ மெயின்ஸ் ஆர் அட்வான்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கான சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் டாபிக்ல இருந்து ரொம்ப முக்கியமான சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஒரு 5ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியுதோ அவ்வளோ சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு எபிசோட் போட்டிருக்கேன், 5 சம்ஸ் அதில் இருக்கும். அதை பார்க்காதவங்க அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு இல்லாமல் தனியாக வந்து நான் லெக்சர் செஷன்ஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுற தனித்தனி செஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அப்பப்போ அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாமா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. நான் வந்து படிச்சு காட்டுறேன், இல்லை நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது படிச்சு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களால் ட்ரை பண்ண முடியும், நீ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா நீங்களே கூட ஒரு கொஸ்டின்ஸ் நான் கொடுக்கும் பொழுதுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நான் ஒரு சமூகம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், பட் நான் காமனாக அனௌன்ஸ் பண்ணிடுறேன். உங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ண முடியும்னா நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி கரெக்டான ஆன்சர், அதாவது தப்பாக போட்டிருந்தீங்கன்னா எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும், சப்போஸ் தட் ஆல் த டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி ஆர் நேச்சுரல் நம்பர். ஸோ ஒரு ஏபியில் இருக்கிற எல்லா நம்பர் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 7 டேர்ம்ஸ் டு த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 11 டேர்ம்ஸ் இஸ் 6:11. அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத தெளிவாக முதல்ல எழுதிக்கோங்க. நீங்கள் டேர்ம்ஸில் வந்து முதல்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐ வில் யூஸ் திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கிவன் யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் லைக் திஸ். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 7 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எப்படி எழுதுனீங்க? S7 இஸ் டு S11 இஸ் ஈக்குவல்ஸ் டு 6:11. இது கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இப்படி இருந்ததுன்னா the seventh term lies between 130 and 140, then the common difference of the AP is. அதாவது இந்த சீரீஸ் உடைய 7th டேர்ம் வந்து 130க்கும் 140க்கும் நடுவில் இருக்கு அப்படின்னா டி வந்து என்னன்னு தான் கேட்குறாங்க. கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? டி தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும்ல, ஞாபகம் இருக்கா? எஸ்என் ஃபார்முலா என்னது? n/2 2a plus n-1d. சரிங்களா? ஸோ இங்கே S7 எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? 7/2 2a plus n-1னா இங்கே 7 தானே n வேல்யூ, அப்போ நான் டேரெக்டாக 6d அப்படின்னு போட்டுக்கலாமா? டிவைடட் பை இங்கே 11/2 2a plus 10d அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், which is equals to 6/11 தான். அதாவது இங்கே ரேஷியோவாக இருக்கிறது நான் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ 2 1 2 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து 11 கூட நான் கேன்சல் பண்ணலாம், ஏன்னா ரெண்டு பக்கமும் டினாமினேட்டரில் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே 2 வெளில எடுத்துற நியூமரேட்டரில் மீதி என்ன இருக்கும்? a plus 3d வரும். கீழே 2 வெளில எடுத்தா a plus 5d வரும். இஸ் ஈக்குவல்ஸ் டு 6. இந்த 7 இருக்குல்ல, இதை ரைட் சைடில் கொண்டு வந்தால் பை 7 போட்டுடலாமா? அப்போது இந்த 2 1 2 நான் அடிச்சிடுறேன். இப்போ மீதி இருக்கிறது மட்டும் சால்வ் பண்ணுங்க. 7 கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா 7a plus 21d. 6 கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா 6a plus 30d வருமா? இது வரைக்கும் சொல்றது புரியுதா? இப்போ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பார்ப்போம். 7a minus 6a is equals to 30d minus 21d. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? a equal to 9d அப்படின்னு வருது. இப்போ நல்லா கவனிங்க, அவங்க நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 130க்கும் 140க்கும் நடுவில் இருக்கிற நம்பர் விச் இஸ் 9 மல்டிபிள்னு அர்த்தம். அப்படி தானே? இங்கே நம்ம என்ன எழுதுவோம்? நம்ம a plus 16 எழுதுவோமா? சம்திங் லைக் யுவர் என்னன்னு சொல்கிறாங்க 7th டேர்ம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு, 7th டேர்ம். அப்போது 7th டேர்ம் வந்து எப்படி எழுதுவீங்க? நீங்கள் a plus என்னன்னு எழுதுவோம் நம்ம இந்த இடத்துல 6d அப்படின்னு போடுவோம். அப்படி தானே? இப்போ ஏவுக்கு பதிலாக 90 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது 130 லைஸ் பிட்வீன், தட் இஸ் a plus ஏக்கு பதிலாக 90 போட்டோன்னா இது எனக்கு 15dன்னு வந்துடும், விச் இஸ் 140. இப்போ நல்லா கவனிங்க, நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க, ஃப்ராக்ஷன் எதுவுமே இல்லை. அப்போது 130க்கும் 140க்கும் நடுவில் 15 டேபிளில் வரக்கூடிய நம்பர் யார்? என்ன நம்பர் வரும்? 135 வருமா? அந்த 135ன்றது யார்? ஆக்சுவலாக 15 டைம்ஸ் 9ன்னு வரும். அப்போ 15d வந்து 135, 15 டைம்ஸ் 9 தான். அப்போ d வேல்யூ வந்து உங்களுக்கு 9 அப்படின்றது உங்களோட சொல்யூஷன். கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களாப்பா இது எப்படி சால்வ் பண்ணுறேன் சொல்லிட்டு? ஸோ புரியலன்னா அட்லீஸ்ட் இன்னும் ஒரு டைம் வந்து வீடியோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு கூட பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம போயிட்டே இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாமா?
இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. இஃப் ஃபார் எ சீக்வன்ஸ் Sn ஈக்குவல்ஸ் டு 5n ஸ்கொயர் பிளஸ் 3n தென் ஃபைண்ட் nth டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ இங்கே Sn கொடுத்துருக்காங்க 5n ஸ்கொயர் பிளஸ் 3n, அதாவது உங்களுக்கு ஜென்ரல் டேர்மில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் nth டேர்ம் ஒரு பர்டிகுலர் டேர்முக்கான எக்ஸ்பிரஷன் வந்து அவங்க நம்ம கிட்ட கேட்குறாங்க. முதல்ல கேள்வி முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சம் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் டேர்ம் கேட்குறாங்க. நான் வந்து ஏன் இந்த கொஸ்டின்ஸ் இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த எண்ணுக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூமரிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது உங்களுக்கு இது ஃபைண்ட் 8th டேர்ம் ஆர் 9th டேர்ம் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து இதை கேட்கலாம். சரிங்களா? நான் ஐடியாவும் உங்களுக்கு கொடுத்துறேன் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு. எப்பவுமே உங்களுக்கு எஸ்என் கொடுத்துருக்காங்க, ஒரு பர்டிகுலர் டேர்ம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? இப்போ நீங்கள் வெதர் யூ ஆர் யூசிங் டிஎன் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் ஏஎன் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட டேர்முக்கான ஃபார்முலா. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எஸ்என்ல இருந்து எஸ்என் மைனஸ் ஒன்னை மைனஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீக்வன்ஸில் வந்து சம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் வந்து 5 நம்பர் ஆட் பண்ணால் 25 வருது, அதாவது S5. அதுவே 4 நம்பர் ஆட் பண்ணால் 20 வருது அப்படின்னா, அப்போ 5வது டேர்ம் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 5 ஆட் பண்ணால் 25, 4 ஆட் பண்ணால் 20. அப்போ 5வது டேர்ம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் அதை மைனஸ் பண்ணாலே போதும்ல. அப்போ 25 மைனஸ் 20 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 தான் வரும். அப்போ அந்த 5 தான் வந்து உங்களுக்கு 5வது இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதானப்பா அதுக்கு வேல்யூ. அப்போது T5 வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ரைட் டைரக்ட்லி 25 மைனஸ் 25 அப்படின்னு எழுதலாம். சொல்றது புரியுதுங்களா? அப்போ T5 வந்து நான் 5 அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? அதே லாஜிக் தான் இங்க. ஸோ ஒரு டேர்ம்ல இருந்து அதுக்கு முன்னாடி டேர்ம் வரைக்கும் நான் மைனஸ் பண்ணனா அந்த கடைசி டேர்ம் என்ன இருக்கோ அது நமக்கு கேட்கும், அதாவது கிடைக்கும். சரியா? அப்போ Sn என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? 5n ஸ்கொயர் பிளஸ் 3n மைனஸ் 5 என்னங்கிறதுல n மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ n மைனஸ் 1 3 டைம்ஸ் n மைனஸ் 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண வரக்கூடியது தான் உங்களுக்கு காமன் டேர்முக்கான எக்ஸ்பிரஷனாக கிடைக்கும். சரிங்களா? அப்போது நான் இதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க பார்ப்போம். 3n மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ 5n மைனஸ் 1 a மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா n ஸ்கொயர் மைனஸ் 2n ப்ளஸ் 1 வரும். 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 3n மைனஸ் 3 கிடைக்கும். அடுத்து 5 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5n ஸ்கொயர் ப்ளஸ் 3n மைனஸ் 5n ஸ்கொயர். இந்த மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 5 2s ஆர் 10n வரும். அடுத்து இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸு 5 1s ஆர் 5 வரும். அடுத்து மைனஸ் இங்கே போச்சுன்னா இது மைனஸ் 3n, இது ப்ளஸ் 3. சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணுங்கள். 5n ஸ்கொயரும் 5n ஸ்கொயரும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுமா? அடுத்து இந்த 3n மைனஸ் 3n கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? 10n இருக்குது. மைனஸ் 5 ப்ளஸ் 3 வந்து 2ன்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு காமன் டேர்முக்கான எக்ஸ்பிரஷன். புரியுதுங்களா? இப்போ இதே கொஸ்டின் என்னக்கு பதிலாக அவங்க வந்து என்ன கேட்குறாங்க? 8 கேட்குறாங்க. ஃபைண்ட் த 8th டேர்ம் கேட்குறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் 8 சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன ஆன்சரு? 78. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஏபி பொறுத்த வரைக்கும் சம் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் டேர்ம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Sn மைனஸ் 1 அந்த எக்ஸ்பிரஷனில் என்னக்கு பதிலாக n மைனஸ் 1ன்னு போட்டுட்டு ரெண்டு மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ் தான். நீங்கள் வேறு மாதிரியான சம்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது தான் யூ வில் கெட் மோர் ஐடியாஸ். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் வரணும். ஓகே, நம்ம இந்த வருஷமா ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ப்ரீவியஸ் நாலேஜ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகும்போது. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? இது கிளியர் தானே? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. இது வந்து ஒரு புது விதமான கொஸ்டின் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வச்சு, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதுவும் காமன் வச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நாம் 2 ஏபியை வந்து கன்சிடர் பண்ணுறோம், அதாவது கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு நடுவில் எத்தனை காமன் டேர்ம்ஸ் இருக்குது, எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா? ஸோ 2 கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 7 11 407 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து 2 9 16 709 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 ஏபி நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஏ வேணும், டி வேணும். ஆப்வியஸ்லி நமக்கு அது ரெண்டும் வேணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ அப்படின்றது, அதாவது ஃபஸ்ட்டு காமன் டேர்ம்ன்றது நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 போடுறேன், 7 போடுறேன், 11. இதோட டி வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? இது ஒரு D1 எடுத்துக்கலாம். ஸோ டி வேல்யூ என்ன உங்களுக்கு? 4 வருதா? அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போங்கலாம். 11க்கு அப்புறம் 4 ஆட் பண்ணால் 15, அடுத்து 4 ஆட் பண்ணால் 19, அடுத்து 23. சும்மா ஒரு 9 நம்பர்ஸ் 10 நம்பர்ஸ் சும்மா எழுதுங்க பார்ப்போம். 27. இது போய்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்து செகண்ட் சீக்வன்ஸ் எழுதிக்கோங்க. 2 9
16. இங்க இதோடைய D2 இதோட டிஃபரன்ஸ் என்ன உங்களுக்கு 7 வருது. ஸோ இதோட எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க 16 + 7 23. அடுத்து 30 இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு இங்கேயே வந்து கிடைச்சிச்சு பாருங்க ஒரு நம்பர் 23 கிடைச்சாச்சு. அப்போ இந்த ரெண்டு சீக்வன்ஸுக்கும் காமனா இருக்கிற டேர்ம்ஸ் உடைய ஏ வந்து அதாவது புது ஏ வந்து உங்களுக்கு 23ல ஸ்டார்ட் ஆகுதான். சொல்றது புரியுதுங்களா? இந்த ரெண்டு சீக்வன்ஸுக்கும் காமனா இருக்கிற ஒரு புது சீக்வன்ஸ் நம்ம பார்க்குறோம். பொதுவா இருக்கிற சீக்வன்ஸ் அதுல ஏ வந்து 23. அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்குன்னு எப்படி கெஸ் பண்ண முடியும்? இதே மாதிரி போட்டே போனோமா சார்னா போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன தெரியுமா பண்ணலாம்? இந்த டிஃபரன்சஸ்க்கு நடுவில் இருக்கிற என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது எல்சிஎம் ஆஃப் டிஃபரன்ஸ் 1 டிஃபரன்ஸ் 2 கண்டுபிடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு 3 சீக்வன்ஸ் நீங்க கம்பேர் பண்றதா இருந்தா D3யுமே போடுற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அதாவது 4 7க்குமான எல்சிஎம் உங்களுக்கு என்ன வரும்? எல்சிஎம் ஆஃப் 4, 7 வந்து இது ரெண்டுமே வந்து கோப்ரைம் தானே. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 28 தான் வரும். சரிங்களா? அப்போ ஏ வந்து 23, டி வந்து உங்களுக்கு 28. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற இந்த கேள்வியில் கொடுத்துருக்கிற ரெண்டு சீக்வன்ஸுக்குமான பொதுவான புது சீக்வன்ஸ். சரிங்களா? இப்போ இதில் நமக்கு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இது போய்கிட்டே இருக்கு, புதுசாக ஒரு சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கு, எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்குறாங்க. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். எப்படி தெரியுமா? இங்கே 407 இருக்கா கடைசி டேர்மு, இங்கே 709. ஸோ 407 தாண்டி எதுவும் காமனாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இங்கே 407ஓட முடிஞ்சுது. அப்போது என்ன நம்பர் இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு எய்தர் 407 இருக்கும் இல்லை 407ஓட கம்மியாக இருக்கும். ஸோ டேர்ம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? எத்தனை டேர்ம் தானே கேட்குறாங்க. ஸோ டேர்ம் நம்ம ஃபார்முலா என்னது? A + n - 1d. ஸோ ஏ வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க 23. n தான் நமக்கு வேணும். இது 28 <= 407. இதை சால்வ் பண்ணி என்ன வருதோ அதுதான் உங்கள் சொல்யூஷன். ஸோ 23 இந்த கொண்டு வாங்க. n - 1 28 <= 407 - 23. அப்போ n - 1 <= மைனஸ் பண்ண என்ன வரும்? 7348 38 384 வருதா பை 28ன்னு கிடைக்குது. ஸோ இது எத்தனை டைம் வருதுன்னு பாருங்க. சும்மா இந்த 4 டேபிள் அடிக்க முடியுமா? அடிக்கலாம். 9 9 4 36 96 வருது. இது 7 வருது. ஸோ 97 6 அப்படின்றது சம்திங் லைக் 13 சம்திங் வரும். ஓகேங்களா? 13 வித் சம்திங் வருது. ஓகேங்களா? டெசிமல்லாம் விட்டுருங்க. 13 டைம்ஸ் ஃபுல்லாக வருது. 13 7s are 91 இல்லைப்பா, அதனால 13 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்போ n - 1 இஸ் <= approximately 13 அப்படின்னா அப்போ n is 13 + 1 14. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் காமனாக இருக்கிறது உங்களுக்கு 14 டேர்ம்ஸ்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? எஸ், லாஜிக்காக யோசிங்க. நீங்கள் வந்து 709 வச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் 407க்கு மேலே அதிகமாக நம்பர் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் இருக்காது. ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் இல்லை அப்படின்னாலே அது காமன் டேர்ம் இல்லைல்ல, ரெண்டுத்துலையுமே இருக்கணும். ஸோ காமன் டேர்ம்னா 407க்கு உள்ளே அடங்கிடும். அது எத்தனை இருக்கும் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ வி ஆர் ஃபைண்டிங் யுவர் என்னது நம்பர் எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 14 முடிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களாப்பா? எஸ். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் எந்த சஜஷனாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இந்த கமெண்ட் பாக்ஸ். இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, ஃபாஸ்ட்டாக போங்க சார் சொல்கிறதா இருக்கட்டும். இல்லை சார் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க ஸ்லோவாக பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லை இன்னுமே கொஞ்சம் எலாபரேட்டாக நிறைய டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்றதா இருக்கட்டும். எந்த ஃபீட்பேக் எந்த சஜஷன் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி அப்கமிங் வீடியோஸில் வந்து அதை நான் ஃபாலோ பண்ணிப்பேன். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. போன கொஸ்டின் நம்ம என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். ஒரு சின்ன உல்ட்டா வேலை. ஏன்னா அங்கே நமக்கு ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு காமன் கேட்டாங்கல்ல, இங்கே 3 சீக்வன்ஸ் கொடுத்துட்டு காமன் கேட்குறாங்க. அதுலேயும் சம் கேட்குறாங்க, டோட்டல் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு தனித்தனியாக அந்த சீக்வன்ஸ் வந்து 1 by 1 இங்கே 3 7 11 15 போகுதா, அடுத்து வந்து என்ன போகுது 2 5 8 7 போகுது. இப்போது ஃபஸ்ட்டு சீக்வன்ஸுக்கு ஏ என்னது 3, டி என்னது 4, அப்படி தானே? இங்கே பாருங்கள் 7 - 3 4. அதே மாதிரி செகண்ட் சீக்வன்ஸ் நான் தனித்தனியாக போட்டுக்கிறேன். செகண்ட் சீக்வன்ஸஸ்க்கு ஏ வந்து என்னது 2, டி வந்து என்னது 3. அடுத்து மூணாவது சீக்வன்ஸுக்கு ஏ வந்து என்னது அதுவும் 2 தான், டி வந்து என்னது 5. இது புரியுதுங்களா? இப்போது நம்ம காமன் டேர்ம் வேணும், அப்படி தானே? காமன் டேர்ம் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டிஎன் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி, இது என்னது நார்மல் டேர்முக்கான ஃபார்முலா தானே, இது நமக்கு வேணும் அப்படின்னா எந்த இடத்துல அந்த டேர்ம் நமக்கு சேமாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது 11 வந்துச்சு சார், இங்கே வரலையே சார், அப்போ வேறு ஏதோ நம்பர் வருதுன்னு அர்த்தம். ஸோ வி நீட் டு வெயிட். ஓகேங்களா? நீங்கள் வந்து 3 எக்ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் நான் இங்கே எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு கவனிங்க. இப்போது இது ரெண்டுத்துக்கும் காமன் டேர்ம் அப்படின்னும் பொழுது
சப்போஸ் நான் இதோட டேர்ம்ஸ் வந்து நான் எம்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து என் எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் என் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 3 + m - 1 டைம்ஸ் d அப்படின்னு போடுவோம். ஸோ டிக்குமே நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அது இங்கே என்ன போடுவீங்க? 2 + n - 1 டைம்ஸ் 3. இங்கே என்ன போடுவீங்க? 2 டைம்ஸ் r - 1 டைம்ஸ் 5. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா காமனாக இருக்க போகுது. இப்போ காமனாக இருக்க போகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக தானே இருப்பாங்க. அப்போ நான் ஈக்குவல் பண்ணலாமா இதை? ஸோ இது ஈக்குவல் பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க? 3 + இந்த 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4m - 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு, இதை நான் எழுதுகிறேன் 2 + 3n - 1 நான் எழுதிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் புரியுதுங்களா? எஸ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ரெண்டு ஈக்குவல் போகிறேன். ஏன் ஈக்குவல் போகிறேன்னா ரெண்டுமே காமன் டேர்மாக இருக்க போகுது அப்படின்றதால 3n - 3. இப்போ நான் என்ன பண்ணலாம்? 3 - 1 இது என்ன வரும்? 4m - 1 இது 3n - 1 அப்படின்னு வருது. அப்போ -1 -1 கேன்சல் பண்ணிடுறேன். இதில் m மட்டும் தனியாக எடுத்தேன்னா எனக்கு 3n/4ன்னு வருது. இப்போ இதே இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணுங்களேன். யார் ரெண்டு பேரையும்? என்னையும் ஆரையும் ஈக்குவல் பண்ணுங்க. என்னையும் ஆரையும் ஈக்குவல் பண்ண என்ன வரும் பாருங்க. அதே 2 + 3n - 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 + 5r - 5 வரும். ஸோ 2 1 2 கூட அடிச்சிடலாம். அப்போ மீதி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -3 அந்த பக்கம் வந்ததுன்னா 3n இஸ் ஈக்குவல்ஸ் டு 5r - 2ன்னு வருமா? இல்லை நான் என்னென்ன இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லெட் இட் பி லைக் திஸ். 3n நான் n டேர்ம்லேயே கம்பேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் வச்சுக்கிறேன். ஸோ 3n + 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும்? 5r வரும். ஸோ எனக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்? r இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன எழுதலாம்? 3n + 2/5ன்னு போட்டுக்கிறேன். எதுக்கு நான் இது பண்ணுறேன்னா இந்த மூணுமே காமன் டேர்ம் தானே கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணுங்க. அதாவது m n r ரெண்டுமே n டேர்ம்ஸில் கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்? இதை ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ ஈக்குவல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். இதை நான் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த 3n/4 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3n + 2/5. இதை ஈக்குவல் பண்ணி n வேல்யூ கண்டுபிடிங்க பார்ப்போம். 5 இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 12 5 3s are 15. 15n இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12n + 8ன்னு வரும். அது இந்த பக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3n இஸ் ஈக்குவல்ஸ் டு 8. எஸ், ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா when 1 and 2 are நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. ஓகே, இது சூப்பர். நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நான் வந்து ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போது 3n/4ம் 3n + 2/5 ரெண்டுமே வந்து உங்களுக்கு நேச்சுரல் நம்பராக தானே இருக்கணும். ஏன்னா we are talking about nth டேர்ம் தானே. அப்போ கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர் தான் இருக்கணும். நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ டேரெக்டாகவே இதில் இங்கே n4ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இங்கே 4 இருக்குன்னா 4ஓட மல்டிபிள் தான் நீங்கள் மேலே போட போகிறீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கேன்சல் ஆகும், ஃப்ராக்ஷன் இல்லாமல் கிடைக்கும். ஓகே, அப்போ நான் இங்கே 4 போட்டால் எனக்கு ரெண்டும் சேமாக வருமா? கேன்சல் ஆகும் பாருங்கள் ரெண்டுமே. வென் இங்கே பாருங்கள், வென் n வந்து 4 அப்படின்னா m வந்து நேச்சுரல் நம்பர். ஆனால் r பாருங்கள், இது 3 4s are 12, 12 + 2 14/5ன்னு வரும். அப்போ இது வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் வருது. அடுத்து n = 8 போட்டு பாருங்கள். n = 8 போட்டால் இங்கே கரெக்டாக வந்துடும். ஆனால் இங்கே என்ன ஆகும் பாருங்கள், rல 3 8s are 24 + 26/5ன்னு வரும். ஸோ அப்போ இதுவுமே இல்லை. அடுத்து m = இது 4 போட்டோன்னா இது 8 போட்டோம். அடுத்து 12 போட்டு பாருங்கள், 24 25 26 அதுக்கும் வரல. அப்போ 16 போட்டு பாருங்கள், இங்கே வரும் கரெக்டாக. ஏன்னா இங்கே என்ன ஆகும்? 3 × 16/4 என்ன வரும்? 12 வரும். இங்கேயும் 3 × 16 + 2/5 48 50/2 உங்களுக்கு 10ன்னு வருது. அப்போ r வேல்யூ 10, m வேல்யூ n. எப்போ? n வேல்யூ 16 இருக்கும்போது. அப்போ இந்த 3 வேல்யூ கிடைச்சாச்சா? எஸ், இந்த 3 வேல்யூ கிடைச்சாச்சா? இப்போ ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுடைய ஏ வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அதாவது சம்கம் கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம ஷார்ட்டிங் கண்டுபிடிக்க போகிறோம்ல. அப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே உங்களுக்குன்னு வச்சுக்கோ, ஆல்ரெடி இப்போ n வேல்யூ நான் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோமா? நான் இங்கே m வேல்யூ 12 இங்கே இருக்குன்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? நீங்கள் டேரக்ட் இதில் ஒன்றா போகலாம். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 + m - 1 4 டைம்ஸா? m யார் இங்கே? 12. ஓகேங்களா? ஸோ 12 - 1 4 டைம்ஸ். அப்போ என்ன ஆகும்? 3 + 11 4s are 44. அப்போ உங்களுக்கு 47 அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம். புரியுதா? இதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு டேர்ம். ஃபஸ்ட்டு டேர்ம் 47 தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் வந்து உங்களுக்கு 47. அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும்? டி வந்து எவ்வளோ இருக்கும்? நான் டி என்ன சொன்னேன்? உங்களுடைய டிஃப்ரென்ஸுடைய எல்சிஎம் சொன்னேன். சரிங்களா? அதான டிஃப்ரென்ஸு. ஸோ என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம் இங்கே?
4 3 5 இதுதான் டிஃப்ரென்ஸ். அதாவது 3 4 5க்கான டிஃப்ரென்ஸ். எல்சிஎம் என்ன வரும் உங்களுக்கு? 5னா 30 வருமா? டபுள் பண்ணால் 60 வரும். அப்போது இங்கேருந்து 60 ஆட் பண்ணுங்கள். 47 + 60 உங்களுக்கு என்ன வரும்? 107 வரும். 107 + 60 167. இது நம்ம இஷ்டத்தை ஆட் பண்ணிட்டே போக முடியாது. ஏன் தெரியுமா? இங்கே லீஸ்ட் நம்பர் யார் இருக்கா பாருங்கள். 197 இருக்கா? இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? நான் சர்க்கிள் பண்ணுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், 197 தான். ஏன்னா 3 காமனாக இருக்கணும்னா லீஸ்ட் நம்பருக்குள்ளே தானே இருக்கணும். நீங்கள் 197 தாண்டி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சீக்வன்ஸில் தான் இருக்கும், தேர்ட் சீக்வன்ஸில் அது வராது. அதனால் அப்போ இந்த 3 நம்பர் தான் உங்களுக்கு இருக்கிற காமன் டேர்ம்ஸே. இப்போ அவங்க கேட்குறது என்னது? சம் தானே கேட்குறாங்க. அப்போ 3த்தையும் ஆட் பண்ணுங்கள். அந்த ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் சம் வெறும் அடிஷன் மட்டும் தான் வேலை கொடுக்குறேன். இந்த 3த்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுருங்கப்பா. நீங்கள் வீடியோ கரெக்டாக பார்க்குறீங்களா எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் ஒரு ஒர்க் தரேன். ஸோ இதை வந்து நீ கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த சம் போகலாமா? நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் நீங்களோட ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஸோ லெட் Sn denote the sum of first n terms of an arithmetic progression. S10 வந்து 530, S5 வந்து 140னா தென் S20 - X6 வந்து கேட்குறாங்க. ஸோ திஸ் கொஸ்டின் கம்ப்ளீட்டாகவே வந்து அவங்க சம்மை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள். JEE Main 2021 22 July செட் 1, அதாவது பேட்ச் 1 கொடுப்பாங்க, அதில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் MCQ பேஸ்டு கொஸ்டின் தான், சரியா? ஸோ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கேட்ட கேள்வி தான் அது. ஃபஸ்ட்டு SN ஃபார்முலா ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. என்ன எழுதுவோம்? n/2 ஆஃப் 2a + n - 1d. இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா 2aக்கு பதிலாக a போட்டுருவீங்க. ஏன்னா நம்ம டேர்ம் ஃபார்முலாவில் வந்து a தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த பழக்கத்தில் நிறைய பேர் வந்து இங்கே 2 போட மறந்துடுவீங்க. ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் வார்ன் பண்ணுறேன். ஸோ மேக் ஷூர் யூ மஸ்ட் ரைட் 2a ஹியர். S10 கொடுத்துருக்காங்களா? என்னது? 530. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 10/2 2a + 9d இஸ் ஈக்குவல்ஸ் டு 530 வரும். ஸோ கேன்சல் பண்ணால் 5 இந்த பக்கம் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 106ன்னு வரும், சரியா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2a + 9d இஸ் ஈக்குவல்ஸ் டு 106ன்னு வருது. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? S5 வந்து 140. அப்போ S5 இஸ் ஈக்குவல்ஸ் டு 140. அதை எப்படி எழுதுவீங்க? 5/2 2a ப்ளஸ் இங்கே 5னா 4d அப்படின்னு போடணும், இஸ் ஈக்குவல்ஸ் டு 140. ஸோ இந்த 5/2 அப்படியே இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? 2/5 மாறிடும். அப்போ இது என்ன ஆகும்? கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 28 வருமா? 22 2 56. ஸோ 2a + 4d இஸ் ஈக்குவல்ஸ் டு 56ன்னு வருது. இது 2. இப்போது 2 ஈக்குவேஷன் கிடச்சாச்சா? இந்த 2 ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணுங்கள். 1 - 2 பண்ணிங்கன்னா நான் டேரெக்டாக போடுறேன். ஏன்னா இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் கேட்ட கேள்வி தான், அதனால் நான் டேரெக்டாக போடுறேன். மைனஸ் பண்ண என்ன ஆகும்? 2a இந்த 2a கேன்சல் ஆகிடுமா? 9d - 4d இஸ் ஈக்குவல்ஸ் டு 106 - 56 கிடைக்கும். அப்போ எங்களுக்கு என்ன வருது? 5d ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? வெறும் 50 தானே. அப்போ d உடைய வேல்யூ 10 தான், அவ்வளோதான். ஸோ d வேல்யூ 10 ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. d வேல்யூ 10 ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட, செகண்ட் ஈக்குவேஷனில் போடலாமா? அப்போ 2a + 4 × d 10. ஸோ 4 × 10 40 இஸ் ஈக்குவல்ஸ் டு 56. அப்போ 2a ஈக்குவல் டு 56 - 40 16. அப்போ a ஈக்குவல் டு 8ன்னு வருது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதில் சப்ஸ்டிட் பண்ணி விட்டுருங்க. S20 - S6 கேட்குறாங்க. அப்போது இது நீங்கள் எப்படி எழுதலாம்? a ஈக்குவல் டு 8 d ஈக்குவல் டு 10 வச்சுக்கிட்டு நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். S20னா என்ன போடுவோம்? 20/2 2a ஸோ 28 + 19 × 10 - 6/2 2 டைம்ஸ் a அப்படின்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சேம் அதே தானே, அதே 8 + n - 1dனா 5 × 10. இதை சால்வ் பண்ணுங்கப்பா. இது என்ன ஆகும்? இது 10 வருமா? ஸோ 10 டைம்ஸ் 2 8s are 16 + 190 மைனஸ் இது 3 ஸோ 3 டைம்ஸ் 16 + 50. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வரும்பா. ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள்? இது கஷ்டம்லாம் இல்லைல்ல? எஸ், நான் இங்கே போட்டுறேன். இது 190 16 என்ன கிடைக்கும்? 190 16னா 206 வருமா? அது கூட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணால் 0. இங்கே 15 16 என்ன வரும்? 66 வரும். 66 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 18 மிச்சம் 1 19 198ன்னு வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம்.
2060 198 மைனஸ் பண்ணோம். ஸோ இது 5ஆ, அப்போ இது பாரோ பண்ணிங்கன்னா 2 5 9, அப்போ 15ஆ, அப்போ இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு 6 வரும். அப்போ இங்கே 1862. ஸோ ஆப்ஷன் ஏ 1862 தான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சதா? செக் பண்ணிக்கோங்கப்பா. கேன்சலேஷன் கரெக்டாக பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். அதாவது சப்ட்ராக்ஷன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போட்டுட்டு சில பேர் வந்து கடைசியில் அந்த சப்ட்ராக்ஷன் வந்து தப்பு பண்ணி வைப்பீங்க, அதை வந்து பண்ணாதீங்க. சரியா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த கொஸ்டினும் நான் 5 வீடியோட முடிச்சுக்கிறேன், அதாவது 5 சம்ஸோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டூ கமெண்ட், ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து ஜேஇ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனாக மட்டும் இல்லை, இந்த கொஸ்டின்ஸ் வந்து 11th 12thலையுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எந்தெந்த டாபிக் நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த சீரிஸ் நான் லான்ச் பண்ணுறதா கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்லாம் போகலான்னு இருக்கேன். அதாவது பைனாமியல் தியரம், சீக்வன்சிங் சீரிஸ், ட்ரிக்னாமெட்ரி, அந்த மாதிரி ஈஸியான டாபிக் போகலான்னு பார்க்குறேன். ஸோ நீங்களுமே உங்களோட சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த சம்மில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.